ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படிங்கிறான் பாரு. வா 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 பாருங்களேன் மாவன. கல்யாண காலம் வந்ததும் சும்மா பொழன்னு ராஜா மாதிரி ஜொலிக்கிறான் பாருங்க. ஜோடி சூப்பர்னா. ஐயோ 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 வினோதினி, என் தங்கத்துக்கு என்ன குறைச்சலு? நீ அவனும் ஜோடி சேர்ந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஊர் உறவுக்காரங்க கண்ணெல்லாம் உங்க மேலேயே தான் இருக்கும். ஐயோ இங்க பாரு, என் பையனுக்கு வெக்கம் வந்துடுச்சு. மவனே நீ வந்து உக்காரு. பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல பணிஞ்சு வந்து உட்காருவா. போ போனா போய் உட்கார்னா. வினோ, நீ என்ன பண்ற? அந்த கூரை புடவைய கட்டிட்டு சீக்கிரம் என் பையன் பக்கத்துல வந்து உட்காரு. போ. ஏன் என்ன பாத்துக்கிட்டு இருக்கிற? பிள்ளைக்கு புரியாதுல்ல, நீ கூட்டிட்டு போ. என்ன வாமா போலாம். என்ன வினோதினி அப்படி பாக்குற? வாங்கிட்டு போய் கட்டிக்கிட்டு வா. ஐயா தான் நேரமாச்சுன்னு சொல்றாருல. ஏய், நல்ல விதமா சொன்னா கேட்க மாட்டேன். இதுக்குதான் பழைய பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, மயிலே மயிலே நான் இறகு போடாது புடிச்சு புடுங்கணும்னு. அப்போ நீ சொன்னா கேட்கிற ஜாதி இல்ல, அடிச்சாதான் கேப்ப இல்ல. இரு இரு, உனக்கெல்லாம் ஆக்ஷன்ல இறங்கினாதான் சரியா வரும். அக்கா கூப்பிடுறாங்க. அக்கா சொல்லுக்கா. டேய், அந்த மொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளுங்கடா. சரிக்கா. ஏய், பொருள் எடுத்துட்டு வா. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நீ ஊன்னு சொல்லு.
உடனே போனை போட்டு ஆஃப் பண்றேன். இல்ல உன் மொத்த குடும்பமும் ஆஃப் ஆயிடும். ஏய் என்ன இப்ப கூட பயம் இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் செத்துட்டாங்கன்னு அந்த தகவலை கொஞ்ச நேரத்துல என் பசங்க போன் பண்ணி சொல்லுவாங்க. அத கேட்டுட்டு நல்லா ஐயோ ஐயோ ஐயோன்னு ஓப்பாரி வை. ஏய் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கூட கவலைப்படாம கல்லு மாதிரி நிக்கிற. ஆமா, உன்னோட ஆளுங்க கிட்ட இருந்து போன் வரும்னு சொன்னியே, இன்னும் யாரும் போன் பண்ணவே இல்ல? அவனுங்க பண்ணலனா என்ன, நான் பண்றேன். ஐயோ, என்ன இது, போன் எடுக்கவே இல்லையா? ஏய், இப்போ எனக்கு போன் வரும், பாக்குறியா? சொன்ன மாதிரியே வந்துச்சா? ஹலோ, சொல்லுங்க. இங்க எல்லாருமே சேஃப். சொன்னோட ஆளுங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு. உங்க அத்தை பசங்க எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு போயிட்டாங்க. சரிங்க.